திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வடிவங்கள் 64ல் நம்ம இப்போ 4ஆவதாக பார்க்க போகிறது சதாசிவமூர்த்தி. இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, 5 முகத்தோட, ஜடாமுடியோட, 10 கரங்களும், நெற்றிக்கண்ணோட, அதாவது 15 திருக்கண்களோடையும் காட்சி கொடுப்பார் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது. உத்தரகாமிகம் அப்படிங்கிற அந்த முறைப்படி அவர் வலக்கையில் சூலமும் மழுவும் கட்வாங்கமும் வஜ்ரமும் அபயமுத்திரையும் வச்சுக்கிட்டு, இடக்கையில் நாகம், மதுலிங்க பழம், நீலோத்பழம், உடுக்கை, மணிமாலை இதெல்லாம் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சதாசிவமூர்த்தியினுடைய 5 முகங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படி இந்த முகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் சொல்லியிருக்காங்க. ஈசான முகமானது ஸ்படிக நிறத்துலையும், தத்புருஷம் வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்துலையும், அகோரம் அதாவது நீலம் இல்லாட்டி கருப்பு நிறத்துலையும், வாமதேவங்கிறது காவி நிறத்துலையும், சத்யோஜாதம்ங்கிறது சந்திரனோட கதிர்களை போன்றும் இருக்கும். அதாவது ஈசான முகம்ங்கிறது மேல் நோக்கி இருக்கக்கூடிய முகம், தத்புருஷங்கிறது கிழக்கு நோக்கிய முகம், அகோரம் தெற்கு நோக்கிய முகம், வாமதேவங்கிறது வடக்கு நோக்கிய முகம், சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகமாக இருக்குது. இதில் சதாசிவமூர்த்தியானவர் 5 தொழில்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 5 முகங்கள் வழியாக 5 தொழில்களை செய்கிறாரு. அது என்னென்னா, படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் இந்த தொழில்களை இந்த ஒவ்வொரு முகத்து வழியாகவும் நமக்கு 28 ஆகமங்களை கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, சத்யோஜாதம் அந்த முகம் வழியாக காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அசிதம் அதாவது 5 ஆகமங்களையும், வாமதேவம் என்ற முகம் வழியாக தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்ரபேதம் அப்படிங்கிற 5 ஆகமங்களையும், அகோரம் முகத்து வழியாக விஷயம், நீச்சுவாசம், சுவயம், ஸ்வயம்புவம், ஆக்னேயம், வீரம் என்றும், தத்புருஷ முகம் மூலமாக ரௌரவம், மகுடம், விம்மலம், சந்திரஞானம், முக விஷுபம் அப்படிங்கிறதும், ஈசானம் முகம் அந்த மேல் நோக்கிய முகம் வழியாக அதுதான் அருளல் தொழிலை செய்யுது. அந்த முகத்து வழியாக 8 ஆகமங்களை சொல்லியிருக்காரு. புரோகீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுலம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 28 ஆகமங்களை நமக்கு அருளியிருக்காரு. இந்த மூர்த்தங்களை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சிதம்பரம் கோயில் பிரகாரத்தில் அங்கே சதாசிவமூர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்லையும் அம்மை அங்கே இருக்கனி அம்மையின் கிழக்கு அந்த கோபுரத்தில் மேலே அந்த கோபுரத்தில் மேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காஞ்சிபுரத்தில் கரகரேஸ்வரர் கோயிலில் விமானத்துலையும் பார்க்கலாம். வைத்தீஸ்வரன் கோயில் கோபுரத்தில் இந்த சதாசிவமூர்த்தி வடிவம் இருக்குது அப்படின்னு தஞ்சை பெருவுடையார் கோயில்லையும் இருக்குது. அது மாதிரி எலிபண்டா குகையில் சதாசிவமூர்த்தியின் வடிவம் இருக்குது. சென்னை அருங்காட்சியகத்தில் சதாசிவமூர்த்தியின் செப்பு திருமேனி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 முகத்தோடு இருப்பார். அவருக்கு கைகள் படிக நேரத்தில் ஜடாமுடியோட, 5 திருமுகங்களும், 10 கரங்களும், நெற்றிக்கண்ணோட, 15 திருக்கண்களோடையும் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.